மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஸ்டேட் பிரச்சனைக்கெல்லாம் நான் சைலண்ட் மோடில் இருப்பேன். பெருசா கொள்ளையடிக்கத்தானே பாலிடிக்ஸ்க்கு வந்தேன். இந்திய வானிலை மைய இணையதளத்தில் முதன்மை மொழியாக இந்தி மாற்றம் செய்யப்பட்டிருப்பது தென் மாநிலங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் வலைத்தளங்களில் இந்தி மொழியில் மாற்றம் செய்யப்படுவது தொடர்ந்து வருகிறது. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பிபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு தமிழகத்திற்கு நிதி குறைக்கப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. தமிழகத்திற்கு சுமார் 3000 கோடி ரூபாய் நிதி 3923 கோடி ரூபாய் நிதி குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். விட்டு கொடுக்கவே மாட்டோம். விட்டு கொடுக்கவே மாட்டோம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சிஎம் அங்கிள், இட்ஸ் a very wrong uncle. ஆட்சியில என்ன மயிராடா கிழிச்சுக்கிட்டு இருக்க? வந்து இந்த வல்கர் வாரிஸ் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கான். மயிராட்சிடா. டிஎம்கே ஆட்சியை பத்தி பேசுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க ஆன்லைன்லயே பாதுகாப்பு இல்லடா. சாம்பார் ஆப் எனக்கு. ஊத்தங்கரை அருகே 85 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை அரங்கேறியிருக்கிறது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மூதாட்டி தற்போது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மூதாட்டியை வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமை செய்து காயப்படுத்திவிட்டு சென்ற மர்ம நபருக்கு தற்போது போலீசார் தேடி வருகிறார்கள். காட்டேரி பகுதியைச் சேர்ந்த 85 வயது மூதாட்டி மாடு மேய்த்துவிட்டு வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவரது வாயை பொத்தி மர்ம நபர் ஒருவர் இந்த கோர செயலை செய்திருக்கிறார். நம்மளுடைய அம்மா, அக்கா, தங்கச்சிகள், அவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பை, அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும். இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். அப்ப குத்த வேண்டியது அவளல்லடா, ஒன்னதான். எங்க இங்க அக்கா உங்களுக்கு ஒரு வேலை ரெடி பண்ணிருக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. ராமநாதபுரத்துல போய் அந்த ஏஜென்ட்டை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்ப நான் சரவணன் உள்ளதான் கேட்டேன். ஆமாக்கா அண்ணன் உள்ளதாங்கன்னு சொன்னாரு. நான் நம்பி போனேன். அடி பாவி மகளே. நான் போகும்போது சாயல் குடிக்கிட்ட போனேன்னா எனக்கு ஒரு ஜூஸ் ஒன்று, அந்த வெள்ளை கலர்ல உள்ள லிம்கா ஜூஸ் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. டயர்டா இருக்கும், குடிச்சுக்கோங்க அப்படின்னு நம்பிக்கிறேன். நான் அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டேன். கொஞ்சம் தூரம் போனோன்னு ரொம்ப கிறக்கமாயிட்டு கரெக்டா பின்னாடி போய் வண்டியில பின்னாடி போய் படுத்துட்டேன். அது கிறுக்கி சிறுக்கி திரும்ப அக்கா எங்க ஊர் கோவில் கூட எல்லாம் நடந்தனால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீங்களும் கறக்கமா இருக்கீங்க. ஆளுக்கு ஒவ்வொரு ரூம் புக் பண்றோம். நீங்க அதை ரெஸ்ட் எடுங்க. உங்களை நான் காலையில கொண்டு ரிசல்ட் நாள்ல நம்ம சரவணன் ரிசல்ட் வரும்போது அங்க போய் நின்றுவாரு. நான் நம்பி ஓகேன்னு சொல்லி போனேன். பேண்ட் கலட்டினாரு. அப்போ நான் தடுக்கிறேன். ஆள் ஷவுட் ஆனால என் மேல விழும்போது என்னால தடுக்கவே முடியல. தள்ளி பார்க்கற முடியல. இவர் மாத்தி அவன் விடிய காலம் எதிர்த்து நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்றேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில சொன்னேன்னா உன்னை மிரட்டிக்கிறேன். சரவணன் தானே கூட்டு வர சொன்னாரு. நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்றாரு. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான். நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான். உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. சின்ன வயசுல இருந்தே மரங்களை வளர்க்கிற, மரங்களை வெட்டாம பாதுகாத்த, இயற்கையை நேசிக்கிற ஒரு நண்பன் தான் நமக்கு சிஎம் வந்திருக்கார். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸ் ஒன்றிலிருந்து ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம், சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும். என்ன போக்கு பையனை பாக்குறதுக்கு முன்னாடியும் பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடியும் சொத்து இருக்குதா, பைக் இருக்குதா, கார் இருக்குதா, அழகா இருக்காங்களா, ஹேண்ட்ஸமா இருக்குதா, முடி நீளமா இருக்குதா, வரதட்சணை கொடுப்பாங்களா, இப்படி நிறைய விஷயங்கள் பாப்பீங்க. கூடவே ஜாதகம் பாப்பீங்க, லொட்டு லோஸ்குன்னு நிறைய பாப்பீங்க. அதானே உலக வழக்கம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒண்ணு நீங்க பார்க்கணும். அந்த பையனோ அந்த பொண்ணோ விஜயோட ரசிகனா இல்ல விஜயோட ரசிகையா இல்ல டிவிகே கட்சியில இருக்காங்களான்னு முக்கியமா பாரு. அப்படி இருந்தா உடனே கல்யாணத்தை நிறுத்து. வாழா வெட்டியா கூட இருக்கலாம். ஆனா டிவிகே கட்சியில இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கள்ளக்காதலுக்கு முட்டு கொடுத்துட்டு வாழாம வெட்டியா இருக்கவே கூடாது. புரிஞ்சுக்கோ, பொழைச்சிக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நான் கள்ளக்காதல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு விஜய் ரசிகரா இல்ல விஜய் ரசிகையா
இல்ல டிவிகே கட்சியில இருக்கிறவங்களா பார்த்து கரெக்டா கல்யாணம் பண்ணு. ஏன்னா இப்ப எப்படி திரிஷா மேட்டர்ல முட்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நாளை பின்ன உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா மாத்தி மாத்தி முட்டு கொடுக்கலாம்ல. விஸ்வரூபம் கமல் ரேஞ்சுக்கு யோசிக்கிறியாப்பா? யாரென்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா. கொள்கை தலைவரா சொல்லக்கூடிய அந்த பெரியார இன்னைக்கு அண்ணாமலை, பாஜக, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய சீமான் என்ன மாதிரியான அவதூறு கருத்துக்களை பேசுறாங்க? பொறுமசாமி மட்டம் தட்டி தரந்தாழ்ந்த வார்த்தைகளால பேச முடியுமோ அந்தந்த வார்த்தைகள்ல வசப்பாண்டாங்க நாம் தமிழரும் பாஜகவும். இன்னைக்கு கொள்கை தலைவருக்காகவே குரல் தரையில விஜய். அது காலத்தின் கட்டாயம். இது ஒரு தப்பா? இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு. அழக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. அடுத்த நிமிஷம் இங்க வந்து 2500 நம்ம ஃப்ரீ. அப்புறம் அவர் சொல்லலையா, அவர் இனிஷியலாவே பதவி ஏற்கிறப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெள்ளையறிக்கை ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இப்படி சொல்லியிருந்தாரு. எனக்கு அடுத்த நிமிஷம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. அப்படி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியும். பேசுறீங்க நீங்க? அடுத்த நிமிஷம் நாப்பா வெறுப்பேத்துக்கிறாயா? எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். முன்னக்காயல் மக்களே, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. உங்க அன்புக்கு, உங்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. கேள்விப்பட்டேன் எங்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்ச உங்க ஊருக்கு, உங்க மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு கோடான கோடி நன்றிகள் நன்றிகள். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? முதல்வர் விஜயுடைய நெருங்கிய நண்பரும் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினருமான அமைச்சர் ஸ்ரீநாத் எந்த தொகுதியில் ஜெயிச்சோன்னு தெரியாம திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புன்னைக்காயல் பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. கொஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியல, எம்எல்ஏக்களுக்கு அவங்க எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சோன்னு தெரியல. நேற்று ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டை போடலைங்க, நீங்க பக்கத்து தொகுதி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. பக்கமாக இல்லை அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். விஜய் ஃபேன்ஸ் தான் கிள்ளி ஏண்டி ஒருத்தன் பத்தாதாடி உனக்கு படுப்பியா அதிபெடுத்து சுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கிளி. ஏன்னா இந்த கிளி கிளிக்கிறீங்களே, ஒரு சாதாரண பொண்ணு தானே பண்ணுச்சு, அதை போய் இந்த கிளி கிளிக்கிறீங்களே. ஒருத்தன் இதே வேலையை பண்ணியிருக்கான், அவனை வந்து சிஎம் போஸ்டர் கொடுத்து அழகு பார்த்து அண்ணான்னு கொஞ்சுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அவனை வெளில வர சொல்லு. அவனை வெளில வர சொல்றீ. அவனை வெளில வர சொல்லு. ஒரு மனைவியுடைய கள்ளக்காதல்னால, இல்லீகல் அஃபேர்னால இன்னைக்கு அந்த குடும்பமே நாசமா போயிடுச்சு. மனைவி வேற ஒருத்தனோட இருக்கிறத பார்த்துட்டு இவரும் கோவத்துல கொஞ்சம் கூட பொறுமை காக்காம வெட்டிட்டாரு. அதுல சம்பந்தப்பட்ட அந்த கள்ளக்காதல் ஓடி போயிட்டான். முதலமைச்சர் விஜயநாக்கு என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தை நாசம் செஞ்சுட்டு ஓடி போன அந்த நாய் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் இன்னும் ஒரு முறை இன்னொருத்தன் ஒரு குடும்பத்துக்குள்ள புகுந்து அந்த குடும்பத்தை இந்த மாதிரி கெடுக்க மாட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.